ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 5 பூண்டு போல் எடுத்து தோல் உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு குழம்புல சேர்த்தா பிடிக்குமோ அந்த அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் கிள்ளி தாளிச்சிக்கலாம். வரமிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் தாராளமாக இருந்தாலும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நிறைய டேஸ்ட் கொடுக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது, வாயில் கடிப்படும் போது. இப்போ சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 2 வெங்காயமும் நீங்கள் சரிசமமாகவும் போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றாப்புல சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால், வாயு தொல்லை எல்லாமே சரியாயிடும். அஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களும் பூண்டு குழம்பு அடிக்கடி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது பூண்டில். நீங்கள் வெறுமனையாகவே ஒரு நாளைக்கு 2 பல்லு பூண்டு வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி பிடிக்காதவங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி, மீன் குழம்பு இன்றைக்கி வச்சா நாளைக்கு எப்படி மனமாக இருக்குமோ அது மாதிரி இந்த பூண்டு குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா தோல் பிரித்து வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இன்னும் நீங்கள் அதிக நாள் வச்சுருக்க இந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக ஹைலைட்டாக தூக்கி கொடுக்கும். நல்லா குழம்பு சுண்ட இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி விடலாம். அப்போ பார்த்திங்கன்னா தோலெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம எந்த அளவுக்கு தோல் சுருண்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியுது எந்த அளவுக்கு தோல் சுருண்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் வெளியூரில் ட்ராவல் அது மாதிரி போகும்போது இந்த குழம்பு கண்டிப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கரண்டி குழம்புலையே நல்லா 2 தட்டு சாப்பாடை கூட இதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சுருண்டு வருது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா குழம்பு வந்து சூப்பராக டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு மாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி குழம்பு திக்காகிட்டே வருது பாருங்கள். நம்ம இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற பதத்துலேயே நிறுத்திடணும். அப்போ வந்து குழம்பு வந்து ஆற குழம்பு வந்து கெட்டிப்படும். இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். என்னென்ன நல்லா சைடில் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறினோடனே இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக நிறுத்தணும். இப்போ ஆறினோடனே நல்லா கட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுட சுட சாதத்தில் ஊற்றி பரிமாறலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.